ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு வீடியோவில் இருக்க சப்ஜெக்டை எப்படி ரிமூவ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் எனேபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபைல் போயிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். ஸோ இதில் CUDA Mercury GPU ஆக்சிலரேஷன் எனேபிளில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இதுதான் கிராஃபிக் கார்டு. தென் ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எடிட் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ், மெமரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு நிறையா ரேம் அவைலபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒன்ஸ் முடிஞ்ச உடனே ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபுட்டேஜை ட்ராக் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ நான் ஒரு ஃபுட்டேஜை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ இதே ட்ராக் பண்ணி டைம்லைனில் போடுறேன். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்படி இருக்குது, ஒருத்தர் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ எப்பயுமே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நீங்கள் ஒன்று எடிட் பண்ணுறீங்க இல்லை ட்ராயிங் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பண்ண முடியாது. என்ன பண்ணலான்னா இதை டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஆல்ட் அண்ட் மவுஸ் ஸ்க்ரோல் கொடுத்தீங்கன்னா ஜூம் ஆகும். இந்த இடத்துல போயிட்டு ரோட்டோ ப்ரஷ் டூல் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எது வேண்டாமோ அதை சுற்றி ஒரு ட்ராயிங் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் இந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது மார்க் ஆயிரும். ஸோ இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணுது. ஓகே, ட்ராக் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக் டு மெயின் டேப். ஸோ இந்த இடத்துல வந்தோடனே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ட்ரா பண்ண அந்த பர்சன் மட்டும் இருப்பார், மீதி எல்லாமே பிளாக்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எஃபெக்ட் கண்ட்ரோலர் அப்படி இல்லைனா இந்த இடத்துல மாற்றிக்கோங்க. எஃபெக்ட் கண்ட்ரோலரில் இன்வெர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வெர்ட் ஃபார்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்டுன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாறிடும். இன்வெர்ட்னா என்னென்னா ரிவர்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கொடுத்தீங்கன்னா இப்படி மாறிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா விண்டோஸ் போயிட்டு கான்டென்ட் அவர் ஃபில். கான்டென்ட் அவர் ஃபில்னா ஒரு இடம் எம்டியாக இருக்குன்னா, இந்த மண் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குன்னா இதை வச்சு ஃபில் பண்ணிடும், மண் இருக்க மாதிரி. ஸோ ஃபோட்டோஷாப்பில் இப்போல்லாம் அது ரீசன்ட் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ ஏற்கனவே எனேபிளில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ எனேபிள் பண்ணியிருக்கிறதால இப்படி காமிக்குது. நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஒரு 20 வச்சுக்கிறேன். எக்ஸ்பேன்ஷன்னா ஒன்றும் இல்லை, அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைடில் வந்து என்லார்ஜ் பண்ணிடும். ஸோ மிஸ்டேக் ஆகாதபடிக்கு. ஓகேவா? ஸோ மீதி எதுவுமே மாற்ற வேண்டாம். ஜென்ரேட் ஃபில் லேயர் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கொடுத்தோடனே சேவ் பண்ண சொல்லி காமிக்கும். இதில் ப்ராஜெக்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். டெசர்ட் அப்படின்னு நான் சேவ் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இப்படி கொடுத்தா இந்த மாதிரி போயிடும். ஸோ இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீடியோ மூவ் ஆகுது, ஆனால் அந்த சப்ஜெக்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஃபுட்டேஜ் சைஸ் குட்டியாக இருக்கோ, அதாவது டியூரேஷன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய நேரம் எடுத்துக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இது யூஸ் பண்ணும்போது ப்ராப்பரான சிஸ்டம் இருக்கான்னு பாருங்கள். அண்டு இது பண்ணும்போது மெயினாக கூகுள் க்ரோம் இல்லை பேக்ரவுண்டில் எதாவது வீடியோ கேம் இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இது நிறைய ப்ராசஸிங் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.